ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்குண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் நேற்று நைட்டே கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீக்கிரமாகவே தீந்துருச்சு. கீழ் திருப்பதி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஸ்ரீவாரிமெட்டில் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்னைக்குண்டான டோக்கன்ஸ் கொடுத்தாங்க. டோக்கன்ஸ் எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. நீங்கள் நாளைக்குண்டான டோக்கன் வாங்குகிற பிளானில் இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு கீழ் திருப்பதி இந்த 3 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல 9 மணிக்கெல்லாம் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்குண்டான டோக்கன்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்களா இல்லை நாளை மறுநாள் காலைக்குண்டான டோக்கன்ஸும் கொடுக்குறாங்களுங்கிறது ஓப்பன் ஆனோன்னு தான் தெரியும். ஆதார் ஒரிஜினல் இல்லைன்னா ஜெராக்ஸ் காப்பியோட க்யூவில் நின்று வாங்கிக்கோங்க. ஸ்ரீவாரிமெட்லேயும் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்ரீனிவாச திவ்யா நகருக்கு ஹோமமும் ஆஃப்லைனில் 50 டிக்கெட்ஸ் போல் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் கொடுக்குறாங்க. அலிப்பிரி நடைபாதையில் திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 10 மணி நேரம் ஆறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து இன்றைக்கி காலையில் 10 மணி போல் அங்க பிரதட்சணம் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சீக்கிரமாகவே தீந்துருச்சு. போர்ட்டலில் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மி செகண்ட்ஸில் காமிச்சது. இந்த கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி எல்லாம் நம்ம டைப் பண்ணுற மாதிரி கொடுக்கறதுக்கு ஆரம்பித்து எல்லாமே செய்கிறப்போ ரொம்ப டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஹாப்பி சேவா. 11 மணி போல் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஏப்ரல் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அவைலபிளாக இருக்குது, புக் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலரில் இருக்கிற டேட்ஸ் எல்லாம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க ஆர் ஓப்பன் பண்ண மாட்டாங்களான்னு தெரியல. எக்ஸாக்டாக செக் பண்ணிக்கோங்க. அந்த டேட்ஸில் தான் உங்களுக்கு வேணும்னா. ஆக்சுவலாக மார்ச் மாதத்துக்கு ஃபுல்லாக ரெட்டில் இருந்தது. இப்போது அவைலபிலிட்டி காமிக்குது. மேபி ரீஷெடியூல் பண்ணால் அந்த டேட்டுக்கு உண்டான கோட்டா காமிக்குதாங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் 2 டேஸ்க்கு முன்னாடி மார்ச்சுக்கு ஒருத்தவங்க புக் பண்ணுறதுக்கு கேட்டப்போ ஃபுல்லாக ரெட்டில் தான் தர்ஷன் அவைலபிலிட்டி காமிச்சது. பட் இப்போது மார்ச்சுக்கு ஒரு சில டேட்ஸுக்கு 1 டிக்கெட் 2 டிக்கெட் அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. ஏன்னா நம்ம ரீஷெடியூல் பண்ணிக்கலாம் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மட்டும். அப்படி யாராச்சும் புக் பண்ணிவிட்டு பண்ணாங்கன்னா அது கோட்டை காமிக்குதா என்னன்ட்டு எக்ஸாக்டாக தெரியல. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஈவன் ஜனவரி, பிப்ரவரி கூட அவைலபிளாக இருக்குது. எல்லாம் 1 டிக்கெட் 2 டிக்கெட் அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரேர் 9 டிக்கெட் ஒரு இதில் பார்த்தேன். ஸோ விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கு மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏப்ரலில் எல்லா நாட்களுக்கும் அவைலபிளாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் போல் ஓப்பன் பண்ணுவாங்க. சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டில் நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா மெயின் பில்கிரிமோட ஏஜ் 65 வயசாக இருக்கணும், இல்லைனா அதுக்கு மேலே இருக்கணும். கூட வர அட்டெண்டர் ஸ்பவுஸ்ன்னு போட்டிருந்தாலும் பிளட் ரிலேட்டிவ்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஏஜ் லிமிட் ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க. 50 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். குழந்தைங்களை அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீங்கள் அழைச்சிட்டு போயிட்டு சில டைம் விடுறாங்க, சில டைம் விடுறதில்ல. அது ஒரே நாளையே சில டைம் விடுறாங்க, சில டைம் விடாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இன்னொருத்தர்கிட்ட உங்களால் அந்த குழந்தைய விட்டுட்டு போக முடியும் அப்படின்னா 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள அழைச்சிட்டு போய் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க மெயின் பில்கிரிமோட சேர்த்து அட்டெண்டரோட ஆதாரும் அப்லோட் பண்ணணுமா அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களோட அவங்களோட ஆதார் சேர்த்து கலெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களோடது மட்டும் கூட நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். எப்படி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும்? ஏன்னா 1 MBக்கு கீழே ஃபைல் சைஸ் இருக்கணும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் முதல்லையே ரீசன்ட் பிக்கில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க பிரதட்சணம் டிக்கெட் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் நீங்கள் ஆப்பில் புக் பண்ணுறப்போ கேலரின்னு காமிக்குது. போர்ட்டலில் புக் பண்ணுறப்போ மீடியா பிக்கர்னு காமிக்கும் நமக்கு சூஸ் பண்ணுறது. ஸோ அதன் மூலமாக நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த டிக்கெட் கூட தப்பு இல்லாமல் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். அது எப்படி புக் போடணும்னு சொல்லிட்டு வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவன் நீங்கள் மெடிக்கல் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்க, இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் புக் பண்ணுறீங்கன்னா கூட ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஆதார் கூட அப்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் நேரில் போகும்போது நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகரியில் புக் பண்ணிக்கிறீங்கன்னா ஒரிஜினல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கணும். மெடிக்கல் கேட்டகரியில் அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா சில டைம் டிஸ்சார்ஜ் சம்மரி கேட்குறாங்க, சில டைம் டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. உங்ககிட்ட 2 இருந்தால் பெஸ்ட்டு, 2 வச்சுக்கோங்க. ஏஜ் லிமிட் அட்டெண்டருக்கோ இல்லை சரி மெயின் பில்கிருக்கோ பார்க்குறது சீனியர் சிட்டிசனுக்கு தான். ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கும் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கும் ஏஜ் லிமிட் பார்க்குறதுல 2:55 லாகின் செய்து வச்சுக்கோங்க. ஒரே மொபைல் நம்பரில் கூட போர்ட்டல் ஆப்பில்
ரீசெண்டாக நீங்கள் சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண 90 நாட்களுக்கு கம்மியாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பரில் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு தடவை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் கேட்பாங்க. ஆதார், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன கேட்டகரிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஏஜ் போட்டுக்கோங்க. கூட ஸ்பவுஸ் வேணுமா வேணாங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அவசியமாக ஒருத்தர் அழைச்சிட்டு தான் போகணுங்கிறது கிடையாது. அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாலண்டரி சேவாக்ஸ் இருப்பாங்க. ஈவன் நம்மளை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகணுங்கிறதா இருக்கட்டும். கோயில் உள்ள வீல் சேர் அலோடு கிடையாது. ஸோ நம்மளை தூக்கிட்டு போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்து விடுறதா இருக்கட்டும். அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர்ற வரைக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் 1 மணி போல் போட்டிருப்பாங்க. 3 மணி டு 3:05 போல் அலோவ் பண்ணுவாங்க. வெயிட்டிங் கால் ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்கள ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணோன்னா சீக்கிரமாகவே நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா பிகினிங்கில் இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இவங்க ஒரு ஸ்டேஜுக்கு போன பிறகு கோயில் உள்ள நுழைஞ்சு மற்ற டிக்கெட் ஹோல்டர்ஸையும் அலோவ் பண்ணிவிடுவாங்க. கொஞ்சம் முன்னாடி போய் இருக்கிற கேலரியில் உட்காந்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீயாக நம்ம சீக்கிரமாகவே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நம்ம வெயிட் பண்ணுற ஹாலையே மொபைல், லக்கேஜ் எல்லாம் கொடுத்துக்கலாம், செப்பல் விட்டுக்கலாம், கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஆனால் தரிசனம் பார்த்துட்டு ஒரு 4:30 மணிக்குள்ளார நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துடணும் அங்கேருந்து. வெயிட்டிங் ஹால் வரைக்குமே நீங்கள் உங்கள் கார்லேயோ ஜீப்லேயோ போகணும் அப்படின்னா மியூசியம்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கேட் வழியாக வாங்க. இல்லை கோயில் கோபுரம் வரைக்கும் போனால் கூட போதும். அப்படின்னா ராம்பக்கிச்சாவில் இறங்குறீங்கன்னா கோயில் கோபுரம் வரைக்கும் உங்களுக்கு பேட்ரி கார் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம இறங்கிட்டு அதுக்கப்புறமா திருமலை நம்பி சன்னதிக்கு அடுத்து வெயிட்டிங் ஹால் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி பாயிண்ட் இருக்கும். அதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லட்டு கவுண்ட் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு எப்படி போகணும் அதெல்லாம் வீடியோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் சூஸ் பண்ணிட்ட பிறகு ஸ்லாட் இருக்கும். அதை சூஸ் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் மெயின் பில்கிரிம் டீட்டெயில்ஸ், ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுத்து புக்னா கொடுத்தா புக் ஆகிடும். இந்த டிக்கெட் ஃப்ரீ தான். ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஒரு டைமில் தான் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ 3 மணிக்கு திறக்கிறாங்க. அப்போ போய் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்குறோன்னா அதோட அவ்வளோதான். நம்ம 4 மணிக்கு போகிறோம், 5 மணிக்கு போகிறோம்லாம் விட மாட்டாங்க இந்த டிக்கெட் வச்சுட்டு. அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு டிக்கெட் வச்சுருக்கோம் நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணது, சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டில் போகலாமா அப்படின்னா அதுக்கும் விட மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது டிக்கெட் வச்சுருக்கிறீங்க, ஃபிசிக்கலி முடியாமல் இருக்கிறீங்க, அப்படி பார்த்தாலே நம்ம முடியாதவங்கன்னு தெரியும் அப்படின்னா, ஏஜடாக இருக்கிறீங்க ரொம்ப, அந்த மாதிரினா நீங்கள் பயோமெட்ரிக் கேட்டில் போய் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கன்வின்ஸ் ஆனாங்கன்னா பயோமெட்ரிக் கேட் வழியாக விடுவாங்க. ஒரு டிக்கெட் மட்டும் போட்டால் அக்காமடேஷன் புக் பண்ண முடியாது. ஸோ அட்டெண்டரோடு போட்டால் தான் நமக்கு அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியும். ஆன்லைன்லேயும் சரி, ஆஃப்லைனில் போகும்போது யாராச்சும் ஒருத்தர் க்யூவில் நின்று ரூம் எடுத்துக்கலாம். சீனியர் சிட்டிசனுக்குன்னு தனியாக ரூம் ஓப்பன் பண்ணுறது கிடையாது. இருக்கிறது கொஞ்சம் ரூம்ங்கிறதுனால ஜென்ரலாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் நம்ம ரூம் புக் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் 10 நிமிஷத்தில் தீந்துடும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அது எங்களுக்கு செட் ஆகலைன்னா காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா கூட உங்களோட ஆதார் நம்பர், ஏன்னா 2 பேரோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஆதார் நம்பர்லாம் ஃபஸ்ட்டே ஃப்ரண்ட் பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணணும், எப்படி சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்தே ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த டிக்கெட் புக்கிங்லேயோ இல்லை தரிசனத்துலேயோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓரளவுக்கு 3 மணிக்கு வெயிட்டிங் ஹால் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு பிரகாரம் சுற்றி வெளியில் வர்றதுக்கு 3:35 ஆகிடும். ஸோ புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மத்தியானம் 3 மணி போல் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. நாளைக்கு 3 புக்கிங் இருக்குது.